அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ மாட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பாக போயிருக்கு. தமிழருடைய பண்டிகை அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு நிறைய பேர் படைப்பீங்க. ஸோ அசைவம் படைக்கிறவங்களும் சரி, ட்ரெஸ் வச்சு படைக்கிறவங்களும் சரி. ஸோ உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் எப்படி வேணாலும் படைக்கலாம். மாடு வச்சுருக்கோங்க வீட்டு அந்த மாதிரி படைக்கிறவங்க தான் நைட்டு படைப்பாங்க. ஸோ மாட்டுக்கு எல்லாம் படைச்சிட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு ஸோ நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து மதியமே வந்து சமைச்சிட்டு சாமிக்கு வச்சு அவங்க ஃபோட்டோ வச்சு விளக்கேற்றி அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு நம்ம படைக்கலாம். இன்னொரு ரீசன் கேட்டிருக்காங்க, ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஸோ டெத்து, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சூரிய பொங்கலுக்கும் எந்த ஒரு இதுவும் நிபந்தனையும் கிடையாது. எல்லாருமே சூரிய பொங்கல் வைக்கலாம், வழிபடலாம். வீட்டு சாமி கும்பிட்றவங்க மட்டும்தான் உடன் பங்காளிங்க, ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் ரத்த சம்பந்தமான இருந்தாங்க மட்டும்தான் வீட்டு சாமி கும்பிடக்கூடாதுன்றது சம்பிரதாயம். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.